என்ன ரிப்பல் பண்ணுதா என்ன? ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது வகையான எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளோட ட்விஸ்டட் டெம்போவை வச்சு. டெம்போ பைபிள்லாம் எடுத்து சண்டை போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோங்கிறதே புதுசாக தான் இருக்குது. ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் செய்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்போ மேலே நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வந்திருக்க இந்த நியோடைனியம் மேக்னெட்ஸை ஒட்ட போகிறோம். ஆமாம் கைஸ், நேற்று தான் இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த மேக்னெட்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும், பார்த்துக்குங்க. திஸ் இஸ் தி நியோ, கீழே விழுந்துருச்சு. இதுதான் நியோடைனியம் மேக்னெட், பார்த்தீங்களா? ஸோ இதிலேருந்து ஒரு பார்ட்டை இந்த மாதிரி எடுத்து இதில் நம்ம க்ளூகன் வச்சு அப்ளை பண்ண போகிறோம். பக்கத்தில் க்ளூகன் ரெடி ஆகிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? க்ளூ ஸ்டிக்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு ஒட்டிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு. இதை இந்த மாதிரி வச்சு இந்த ஒவ்வொரு போர்ஷன்லேயும் ஒரு 8 பீஸ் வச்சு ஒட்டுறோம். 8 இல்லை 6 பீஸு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா? இந்த ஸ்கொயரில் நம்ம ஒட்டுவோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்கொயரு, இந்த ஸ்கொயரு, இந்த ஸ்கொயரு, இந்த ஸ்கொயரு, இப்போ டோட்டலாக 6 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ அப்போது 6 மேக்னெட்ஸ் எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணி ஒட்டணும். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா அது மேலேயே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மேக்னெட்டிக் பார்ட்டை இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம், பார்த்தீங்களா? எல்லாம் பீஸாக இருக்குது. எல்லாம் குட்டி குட்டி பீசஸ் தான். மொத்தம் 50 பீசஸ் இருக்கும் இதில். ஆனால் நமக்கு நம்ம 49 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து வரும்போதே ஒன்று ஆட்டே போட்டாங்க போல், நமக்கு கிடைக்கல. எனிவேஸ் கைஸ், நம்ம டெம்போ மேலே ஒட்டிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டெம்போ ஃபேன்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க? ஆதி காலத்து டானியா இவரெல்லாம் கண்ணில் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுச்சு அப்படின்னு யாருக்காவது ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. எனக்கே எப்படி தான் இருக்குது. ஸோ கைஸ், இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். Let it trip. அண்ட் ஒரு கேள்வி வேறு அவங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா இந்த ஒரு க்ரீன் கலர் ஃப்ரேம் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா, இல்லாட்டி பழைய அந்த இந்த ஃப்ரேமே போதுமா அப்படிங்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி, ஒரு பச்சை பசியல்னு கண்ணுக்கு இதமாக அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுறேன். நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதை கேட்காமே நிறையா வீடியோ பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எப்படி இருக்குங்கிறது கீழே சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். க்ளூகன் ரெடி ஆயிடுச்சா ப்ரோ? ஆமாங்க, க்ளூகன் சூடாயிருச்சு. க்ளூகன் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? சூடாகி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸை எடுத்துடலாம். ஒரு பீஸ் எடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்களா, நம்ம க்ளூகன்னு லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த அப்ளை பண்ண இடத்துல இதை ஒட்டணும். ஆமாடி, சூடாக இருக்குடா. ஓகே, ஒட்டிட்டோம். இந்த மாதிரி மற்ற கார்னர்ஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணி ஒட்டணும். ஸோ அந்த வேலைகளை பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒட்டுறது வந்து ப்ரோ இது வந்து இடையில பிடிங்கிட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டெஃபினெட்லி ஒரு ஹெவியான அட்டாக் இருந்துச்சுன்னா பிடிங்கிட்டு போக தான் செய்யும். ஏன்னா நம்ம க்ளூகன் வச்சு தான் ஒட்டுறோம், எம்சீல் போட்டு கிடையாது. ஸோ அதனால் ஒன் டைம் எப்பயாச்சும் மேபி 4-5 பேலுக்கு அப்புறமா இது பிடிங்கிட்டு போயிடும். ஸோ 5 பீஸ் ஒட்டியாச்சு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் பாக்கி இருக்குது. அதே ஒட்டிட்டோம்னா நம்மளோட டெம்போ, மேக்னெட்டிக் டெம்போ ரெடி ஆயிரும். ஸோ ஃபைனல் பீஸ் கைஸ். ஓகே, ஒட்டியாச்சு. ஆனால் க்ளூகன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டி நிற்கிது அப்படிங்கிறது தெரில. பட் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பேபிளைட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது கைஸ். டெம்போ மட்டும்தான் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அந்த பேபிளைட்டுக்குனே செஞ்ச மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா? அப்படி தான் இருக்குது, எனக்கே ஃபீல் ஆகுது. செம்மையாக இருக்குது. ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா மேக்னெட்டையும் என்ன அட்டாச் பண்ணலாம், பார்த்தீங்களா? இந்த மாதிரி அட்டாச் பண்ணி விட்டுலாம். ஓ, இது பிடிங்கிச்சு, பார்த்தீங்களா? இந்த ஒரு போர்ஷன் பிடிங்கிச்சு. ஏன்னா சரியாக ஒட்டலை. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம ரீஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அகெயின் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஒட்டியாச்சு ப்ரோ. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்குல்ல? ஸோ கைஸ், நம்மளோட பேபிள் ரெடி ஆயிடுச்சு. க்ளூகன்லாம் பக்காவாக ஓட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணி ஒரு லைன் மாதிரி கனெக்ட் பண்ணோம்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆனால் அப்படி பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த கேப்லலாம் க்ளூகன் ஒட்டிருச்சு வச்சுக்கோங்களேன், இந்த பேபிளோட அழகையே கெடுத்துரும். இதை நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு, பழைய மாதிரி மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணல. இது சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இப்படியே இருக்கட்டும். இதை வச்சு நம்ம பேட்டில் பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்பெஷல் மூவ்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, லெட்ஸ் பேட்டில் கைஸ். ஸோ இதில் நம்ம வந்து 2 பீஸ் மட்டும் வைக்கலாம் மேக்னெட் பீஸில், இல்லாட்டி 3 பீஸ் இருக்கட்டும், அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஸோ 3 பீஸ் தவிர வேறு எதுவும் தேவையில்லை நமக்கு. இங்கேயும் 3 பீஸு. ஓகே கைஸ், ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? டெம்போ, அதாவது நியோடைனியம் டெம்போன்னு சொல்லலாம், இல்லாட்டி மேக்னெட்டிக் டெம்போ அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பேர் வைக்கலாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க.
பேப்ளேட் பார்க்குறதுக்கு செம்ம கூலாக வித்தியாசமாக இருக்குங்க. சரி ஓகே, லான்ச் பண்ணுவோமா? எங்கள் லான்ச்சரு. ஸோ லான்ச் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பார்க்குறேங்க. 3, 2, 1 ரெடி. பேப்ளேட் ஸ்மூத்தாக சுற்றுதுங்க. ஒரு வித்தியாசமான பேப்ளேட் மாதிரியே தெரில, ஆனால் ஸ்மூத்தாக சுற்றுறதை உங்களால் பார்க்க முடியும். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இதில் உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லணும். கீழ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது, மாசாக இருக்குல்ல. ரொம்ப நேரம் ஸ்டெமினா மெயின்டைன் பண்ணுது. இப்போ இது கடையில் மேக்னெட்டை போட்டு விட்டு வச்சுக்கோங்களேன், அப்படியே அட்டாச் ஆகி ஒட்டி நின்றுக்கிறோம். பார்த்தீங்களா, வெட்டிருச்சா? ஸோ இன்னொரு தடவை லான்ச் பண்ணுவோமா? 3, 2, 1 ரெடி. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒட்டலடா, அடிச்சு தள்ளி விட்டான். பெரிய பீஸாக போடுவோம். என்ன ரிப்பல் பண்ணுதா என்ன? ப்ரோ மேக்னெட் உடையுது ப்ரோ. ஆமாம், இந்த பேப்ளேட் கண்ட்ரோல் பண்ண முடியும்ல? ஆமாம் ப்ரோ, கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த பேப்ளேடை வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த மேக்னெட்டிக் பீஸை நம்ம கையில் எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது அந்தளவுக்கு சூப்பராக இருக்காது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்டுகள், அதாவது ரிப்பல்சிவ் மோடில் தான் இருக்குது. அட்ராக்ட் மோடில் போட்டோன்னா பேப்ளேட் வந்து அப்படியே சட்னு இந்த மேக்னெட் அட்ராக்ட் பண்ணிடும். பட் நான் அப்படி பண்ணல, நான் ரிப்பல்சிவ் மோட்லேயே வச்சுருக்கேன். ஸோ ரிப்பல்சிவ் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக ரிப்பல் ஆகுது கைஸ். அந்த மூமெண்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பட் இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஒரு ஆன் பேட்டர்லேயும் பெருசாக எஃபெக்டிவாக இருக்க மாதிரி தெரியலை. இப்போ நம்ம இதை லான்ச் பண்ணி விட்டோமா? சரிங்களா? ஓ உடையுதே. ஸோ இதே மாதிரி ஆப்போனன்ட் பேப்ளேடுக்கும் நம்ம மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணி விட்டு அது வந்து எப்படி செய்யணும், அட்ராக்ட் பண்ணாமல் ரிப்பல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பேப்ளேட் இடிக்கவே இடிக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நான் இந்த மேக்னெட்டை எந்த பேப்ளேட் கூட ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத சொல்லுங்கள். எனக்கு என்னமோ ஃபேண்டம் ஓரன் மேலே ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் ஃபேண்டம் ஓரன் மேலே இந்த மாதிரி சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ அதனால் நல்லா இருக்குமான்னு தெரில. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஸோ கைஸ், இது ஒரு ஃபெயில்டான எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை வச்சு நம்ம ப்ராப்பராக பேட்டில் பண்ண முடியாது. இதை பேட்டிலே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் சண்டை நடக்கிறதுலையும் இந்த பார்ட்டு வந்து பிடுங்கிட்டு போயிடும். அப்படி இல்லாட்டின்னு இந்த க்ளூ ஸ்டிக்கோடய பிடுங்கிட்டு போயிடுது. ஏன்னா இப்போயே நான் 2வது தடவை ஒட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு ஸோ இது வந்து ஒரு சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிட்டு பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குதா, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. இதை வச்சு சண்டைலாம் போட முடியாதுப்பா. இட்ஸ் ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். ஃபேண்டம் ஓரன் மேலே ஒட்டி விட்டு நம்ம ரிப்பல்சிவ் பேட்டில் வேணால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக கவலையாக இருக்குது. நான் என்னென்னமோ நினச்சி வந்தேன்டா. எப்படின்னா இந்த பேப்ளேட் லான்ச் பண்ணி விட்டு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, சில பல மேக்னெட்டுகளை உள்ளே சதறி விட்டோம்னா அந்த மேக்னெட் வந்து கரெக்டாக பொசிஷன் போய் அட்டாச் ஆகி ஒட்டிக்கிறோன்னு நினச்சேன். இந்த எந்திரனில் விட்டும் பார்த்தீங்களா உடம்புல பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் எதுவுமே கிடையாது, அந்த அளவுக்குலாம் இது கிடையாது. இவன் அடித்து வெளியே பறக்க விட்டுறான், மேக்னெட்டே தெரிய விட்டுறான். எப்போ நடக்கும்? ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரொட்டேஷன் இருக்கனால ஒட்டி நிற்க மாட்டேங்குது. அந்த ரொட்டேஷன் இருக்கனால தான் அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட அந்த ரொட்டேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால ஒட்டுறதுக்கு இடம் கிடைக்கல, அடிச்சு தள்ளி ஒரு இது இடம் இருக்குது. ஸோ கைஸ், அவ்வளோதான். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.